வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரப்போகிற நியூ சீரியலை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் தான் கேட்க போகிறோம். இந்த நியூ சீரியல் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களோட பேரிங்கில் ஆல்ரெடி வந்து 2 சீரியல்ஸுமே வேறு லெவல் ஹிட் தான். ஸோ இப்போ ஜோடி வந்து ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றின ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறது ஆல்ரெடி பாலிமரில் சைல்ட்ஹுட் மெமரிஸில் சூப்பர் ஹிட்டாக ரன் ஆன சீரியலில் ஒன்று தான் நினைத்தாலே இணைக்கும். ஸோ மஸ்ட்டு வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர்ஸ் அதாவது சமீர் நித்யா இவங்களோட பேரிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சீரியலில் ஹீரோவாக பார்க்கும்போது சமீர் ரன்தீப் தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு எத்தனையோ சீரியலில் ஆக்ட் பண்ணாலும் நினைத்தாலே இணைக்கும் ஒரு குட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போ இவங்க இந்த நியூ சீரியலில் ஹீரோவாக இவங்க தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட ஆக்டிங் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு பேரிங்காக யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்கவே ரொம்பவே பாப்புலர். ஸோ அவங்களும் நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக அதிசய பிறவியும் அற்புத மனிதனும். ஸோ இந்த சீரியல் உங்களுக்கு நல்லா வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த சீரியலில் ஹீரோயினை ஆக்ட் பண்ண அதித்தி சர்மா. ஸோ இவங்க 2 பேரோட பேரிங்கில் தான் இந்த நியூ சீரியல் வரப்போகுது. ஸோ இவங்க 2 பேரும் லீட் ரோல் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்கமிங் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது அப்படின்றதையும் அஃபிஷியலாக ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஷேர் பண்ணதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ கலர்ஸ் தமிழ், கலைஞர் டிவி, சன் டிவிலாம் இப்போ டப்பிங்ஸில் நிறையவே ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஜீ தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அப்படி விஜய் டிவியில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு பாப்புலர் ஆக்ட்ரஸ் சீரியல்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. மேபி வந்து நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்க சீரியல்ஸ் எல்லாமே அதாவது சிவசக்தி ஆகட்டும், இப்போ சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க ராமாயணம் ரெண்டுமே வந்து ஒரு ஃபியூ மந்த் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ சீரியல் எண்ட் பண்ண ஆஃப்டர் ஸோ அந்த மாதிரி சீரியலை கொண்டு வந்திருக்காங்க. மேபி டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க சீரியலையும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பாப்புலர்னால இந்த சீரியலும் டெலிகாஸ்ட் பண்ண ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களோட இந்த பேர் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.